சொட்டு என்னை தாக்கும் புயலே இரவோடு காயும் வெயிலே உன்னாலே. ஐயோ அம்மா, எங்கம்மா போறீங்க? நில்லுங்க. என்ன சாரா இந்த வழியா எங்க போவாங்க? கிச்சனுக்கு தான் போறேன். கிச்சனுக்கா? அம்மா கிச்சனுக்கு எதுக்குமா போறீங்க? இது என்ன கேள்வி? வெளியே போயிட்டு வந்து ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலான்னு போறேன். ஐயோ அம்மா வேண்டாம்மா. வேண்டாம்மா, எனக்கு டீ வேணும் சாரா, நான் போய் போட போறேன், வழி விடு. ஐயோ அம்மா, உங்களுக்கு என்ன இப்ப டீ தானே வேணும்? நான் போட்டு தரேம்மா. என்னது, நீ போட்டு தரியா? உனக்கு டீ போட தெரியுமா? அதுக்கு மா என்னம்மா இப்படி கேட்டீங்க? டீ போடுறது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? பாலை ஊற்றி டீ தூளை போட்டு சர்க்கரையை போட்டு கலக்கினா டீ ஆச்சு. சாரா, எல்லாத்தையும் போட்டு கலக்கினா டீ ஆகாதடி, அதை அடுப்பில் வச்சு காய வைக்கணும், அப்போதான் டீ ஆகும். ஐயோ அம்மா, அதெல்லாம் துவைக்கிறது காய வைக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் அந்த பக்கம் போங்க, நான் டீ வச்சு கொண்டு வரேன். துவைக்கிறது காய வைக்கிறதா? ஏண்டி, நீ டீ வச்சா அது டீ மாதிரி வருமா இல்லை வேற ஏதாவது மாதிரி வருமா? வேணா விடு, நானே வச்சுக்கிறேன். ஐயோ அம்மா, சொன்ன கேளுங்கம்மா, நான் எவ்வளோ பாசமா டீ வச்சு தரேன்னு சொல்றேன், கொஞ்சம் போங்களேன். ஐயோ சரி போறேன், கொஞ்சம் சீக்கிரமா வச்சு கொண்டு வா, தலையெல்லாம் வலிக்குது. ஐயோ சரிம்மா போங்கம்மா, இங்க நடக்கிறத பார்த்தீங்கன்னா தலைவலி இல்லை தலையே வடிச்சிரும். என்னது? ஐயோ அம்மா வேகமா வச்சு கொண்டு வரேன்னு சொன்னம்மா, கொஞ்சம் போங்கம்மா. ஐயோ சரிடி போறேன், சீக்கிரமா வச்சு கொண்டு வா. என்ன ஆச்சு இவளுக்கு? கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் குடினாலே என்னால முடியாது, நீங்க எடுத்து குடிங்கம்பா, இன்னைக்கு டீ வச்சு தரேங்கிற. என்ன அதிசயமோ, டீ வந்தா சரி. இவன கொஞ்சம் இல்லைன்னா இவனும் மாட்டி நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டு இருந்திருப்பான். எப்படிங்க இருக்கு நான் செஞ்ச பால்கோவா? சூப்பரா இருக்கு ஐஷு. ஏய், நீயா இவ்வளவு நல்லா சமைக்கிற? உங்க வீட்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி சமைச்சு பழக்கமே இல்லைன்னு சொன்ன. ஆமா, எங்க வீட்ல இருக்கும்போது நான் கிச்சன் பக்கமே போனதில்ல. ஆனா இப்போ உங்க அம்மாவை தான் ஐஸ் வைக்கணுமே, அதுக்காக தான் யூடியூப்பை பார்த்து ஒன்னொன்னா கத்துக்கிட்டு சமைக்கிறேன். நல்ல வேலை ஐஷு, ஏதோ இந்த யூடியூப் இருக்கிறதுனால நம்ம பொழப்பு ஓடுது. ஆமா பின்ன, யூடியூப் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ண முடியுமா? உங்க அம்மா கிட்ட எங்கிருந்து நல்ல பேர் வாங்குறது? ஆனா ஐஷு, இந்த பால்கோவாவை மட்டும் நீ அம்மாக்கு கொடுத்த, அவ்வளவுதான், அம்மா ஃபிளாட் ஆயிருவாங்க. பின்ன அதுக்கு தான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். செம்மையா இருக்கு ஐஷு, இந்தா நீயும் சாப்பிடு. ஐயோ அண்ணா. கரெக்டா வந்துட்ட ஒருத்தி பங்குக்கு. பங்கா? டேய் அண்ணா, நான் மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்க, உனக்கு சங்கூதி இருப்பாங்க. என்னடி சொல்ற? ஆமண்ணே, அம்மா வந்துட்டாங்க. என்னது, அம்மாவா? ஆமா, அம்மா நேரா கிச்சனுக்குள்ள தான் வர்றதுக்கு நின்னாங்க. நான் மட்டும் வந்து அவங்கள சரியான நேரத்துல அனுப்பி வைக்கலன்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு அவங்க உள்ள வந்து நீங்க ரெண்டு பேரும் நிக்கிற கோலத்தை பார்த்திருந்தாங்க, அவ்வளவுதான், ரெண்டு பேரையும் அப்படியே வெளியே அனுப்பி இருப்பாங்க. ஐயோ, என்ன சாரா சொல்ற? ஐயோ ஆமாடா அண்ணா, பால்கோவா தின்னது போதும், முதல்ல கிளம்பு. ஐயோ சரி சரி ஐஷு, இந்த புடி, நான் வரேன். எப்படி ஓடுறான் பாரு. தேங்க்ஸ் சாரா, நீ மட்டும் இல்லைன்னா ரெண்டு பேரும் நல்லா மாட்டி இருந்திருப்போம். நீங்க ரெண்டு பேரும் மாட்டிப்பீங்கன்னெல்லாம் ஒன்றும் நான் காப்பாத்தல, உங்க கூட சேர்ந்து நானும் எல்லாம் மாட்டுவேன், அதனால தான் காப்பாத்தி விட்டேன். அப்புறம் அம்மா டீ போடுறேன்னு தான் கிச்சனுக்கு வர்றதுக்கு நின்னாங்க, நான் போட்டு கொண்டு வரேன், நீங்க போங்கன்னு சொல்லி சமாளிச்சு அனுப்பி வச்சேன். ஓ அப்படியா, சரி சரி, நீ டீ போடு. என்னது, நான் டீ போடவா? ஐஷு, எனக்கு டீ தூளுது காபி தூளுதுன்னே தெரியாதுடி, ஏதோ அம்மாவை சமாளிக்கிறதுக்காக டீ போட்டுட்டு வரேன்னு சொன்னேன், ஒழுங்கு மரியாதைக்கு டீ போட்டு கொண்டு போய் கொடுத்துரு, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஐயோ சாரா சாரா. என் மைனுக்குட்டி, ஏபிசிடி பாட்டு பாடு. ஒழுங்கா பாடுடி. ABCDEFG HIJK LMNO
வரல. நீ உருளைக்கிழங்கு பாட்டு பாடு. உருளைக்கிழங்கு எங்க போச்சு, கத்திரிக்காய் இட்டு வச்சு அம்மா வந்தா சரி சரி சரி. என்னடி இது புது பாட்டா இருக்கு? உருளைக்கிழங்கு பாட்டு இப்படியே பாடுவாங்க? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூட இல்ல தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி வதைக்க அழுந்துருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிருச்சு. எங்க பாடு. உருளைக்கிழங்கு எங்க போச்சு, அம்மா வந்தா சிரிச்சிச்சு. மைனக்குட்டி, ஒழுங்கா பாட சொன்னா என்னெல்லாம் பண்ற பாருடி. உன்னை ஸ்கூல்ல சேர்த்துனா அங்க நீ பாடுறத பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாங்க பாரு. ஒண்ணுல மைனக்குட்டி தான் கரெக்டா பாடுற. ஆமா ஆமா கரெக்டா பாடுற. எல்லா பிள்ளைங்களும் யூடியூப பார்த்து ஏபிசிடி பாட்டு, உருளைக்கிழங்கு பாட்டு, ஜானி ஜானி பாட்டு எல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. அங்க வந்து எல்லாம் அழகா பாட போறாங்க. நீ மட்டும் தான் ஒண்ணும் தெரியாம அங்க போய் இப்படி தப்பு தப்பா பாட போற. அதுக்கு தான் மைன குச்சி உங்கட்ட போன் கேக்க அம்மா போனே தர மாட்டீங்க. அப்ப எப்படி மைன குட்டி படிக்கிறது? ஏ வாளு, போனை கொடுத்தா நீ என்ன ரைம்ஸா பாக்குற? ரைம்ஸ் பாக்குறேன்னு போனை வாங்கிட்டு வந்து ஷார்ட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே போனை கொடுத்துட்டா மட்டும் எல்லா பாட்டையும் அப்படியே படிச்சு பாடிடுவா. மைன குட்டி பாடுவேன். பாடுவேன் பாடுவேன். ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள என்னெல்லாம் பாட்டு நீ ஃபுல்லா படிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஒண்ணுல செல்லம், இரு அம்மா வந்துடுறேன். ஐயோ கடவுளே, என்ன இது 2-3 நாளா ஒரே ஒமட்டிக்கிட்டே இருக்கு. 2-3 நாளா வாந்தி மயக்கம் எல்லாமே இருக்கு. அப்புறம் நாள் கூட ஒரு 10 நாள் தள்ளி போச்சு. ஒருவேளை ச்சே, என்ன கையல் நீ பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதான் டாக்டர் இதுக்கப்புறம் நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. என்னதான் டாக்டர் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லியிருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும்போது எங்க ஒருவேளை அப்படி இருந்துராதான்னு மனசு ஒரு பக்கம் ஏங்க தான் செய்யுது. ச்சே, ஏன் கையில் இப்படி தேவையில்லாததையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதான் நமக்கு மைனக்குட்டி இருக்கால, மைனக்குட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான நினைப்பு எதுவுமே இல்லாம நிம்மதியா இருந்தோம். இப்ப 2-3 நாளா இந்த வாந்தி வந்து தொலைஞ்சதுனால தான் தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ மைனக்குட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அம்மாக்கு சாப்பிட்டது ஏதோ சேராம வாந்தி வந்துருச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்ல. அம்மா அப்பாட்ட சொல்லி மருந்து வாங்கிட்டு சொல்லலாமா? ஐயோ இல்லடி தங்கக்குட்டி, அம்மாக்கு மருந்து சாப்பிடுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா நல்லா தான் இருக்கேன். ஐயோ ஆமா மைனக்குட்டி, அம்மா பாரு சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பனா? மைனக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா மைனக்குட்டி என்ன பண்ணுவ? அழுவேன். அப்ப அம்மா அழலல்ல, அம்மா சிரிச்சுட்டு தானே இருக்கேன். அப்ப அம்மாக்கு ஒண்ணும் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஆமா, அம்மாக்கு ஒண்ணும் இல்லடி பட்டோ. நீ அப்பா கிட்ட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, சரியா? சரி. கையல், சக்தி வாங்க சக்தி, வேலை முடிஞ்சு வந்துட்டீங்களா? ஆமா கையல். ஆமா மைனக்குட்டியே ஒரு மாதிரி டல்லா இருக்கா. மைனச்செல்லம் என்னடா ஆச்சு? சொல்லக்கூடாதுன்னு சொன்ன கரெக்டா சொல்லிட்டா. கையல் என்னடி ஆச்சு? உடம்பு சரியில்லைன்னா மைனா சொல்றா. ஐயோ சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மைனக்குட்டி குறும்பு பண்ணிட்டே இருந்தாளா, உன்னோட ஒரே தலைவலியா இருக்குன்னு சொன்னேன். அதத்தான் அவ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தான் அப்படி சொல்றாளா? நான் கூட ஏதோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டேன். ஏன் உண்மையாவே தலைவலி இருந்தா சொல்லு கையல், நான் வேணா மெடிக்கல்ல இருந்து மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஐயோ சக்தி, அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் சும்மா அவளுக்காக சொன்னேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஓ சரி சரி கையல், சரி நான் போய் குளிக்கிறேன். ஐயோ என்ன வெயில், உடம்பெல்லாம் ஒரே வேர்வை. போய் முதல்ல பச்சை தண்ணியில குளிச்சாதான் நல்லா இருக்கும். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் கையல், நீ எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு வையேன்.
சக்தி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. சரி கையல். சக்தி கிட்ட பேசாம இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? சச்சா வேண்டாம். என்னதான் நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி வாந்தி மயக்கம் நாளெல்லாம் தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னோம்னா நம்மள மாதிரியே சக்திக்கும் மனசுல ஒரு ஓரத்துல அப்படி ஏதாவது இருக்குமோங்கிற ஆசை வந்துடும். அப்புறம் கடைசியில இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப சங்கடமா போயிடும். வேண்டாம், எதுக்கு தேவையில்லாம சொல்லிக்கிட்டு. மா இல்லம்மா, அழாதீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஐயோ அண்ணா அண்ணி, நீங்க ரெண்டு பேரும் திரும்பவும் உயிரோட வருவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க வந்து பிளைன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல உள்ள எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி அண்ணி? ஆமா மரகதம், அந்த பிளைன் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனா அந்த பிளைன்ல நாங்க வரவே இல்லை. ஏர்போர்ட்டுக்கு வர வழியில எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால எங்களால அந்த பிளைன்ல வர முடியல. என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா கதிரு, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி எங்க கார் ஆக்சிடென்ட் ஆனதுனாலதான் நாங்க இப்போ உயிரோடவே இருக்கோம். இல்லைன்னா அந்த பிளைன்ல தான் வந்து நாங்களும் இறந்து போயிருப்போம். ஐயோ கடவுளே, என் பிள்ளைகளை காப்பாத்திட்ட. என் வேண்டுதல் ஒன்றும் வீண் போகல. உன்னை இறந்துட்டாங்கன்னு சொல்லதும் கடைசியா உன் முகத்தை கூட பார்க்க முடியலையேன்னு கிடந்து தவிச்சேன்ப்பா. எப்படியாவது ஒரு தடவை உன்னைய பார்த்துட மாட்டோமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி உயிரோடையே வந்து நிக்கிறியே கடவுளே. அதுதாம்மா விதிங்கிறது. ஆனா நாங்க இறந்துட்டோம்னு நினைச்சு நீங்களாம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க. நாங்க உயிரோட தான் இருக்கிறோங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூட எங்களால முடியல. ஆமத்த, கார் ஆக்சிடென்ட் ஆனதுல இவருக்கு தலையில பலமா அடிபட்டு இவர் சுயநினைவையே இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்க போன் நம்பர்னு எதுவுமே என்கிட்ட இல்லை. நாங்க உயிரோட தான் இருக்கிறோங்கிற விஷயத்த உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவர் கண்ணு முழிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட விஷயத்த சொல்லி எப்படியாவது நம்ம திரும்ப ஊருக்கு போகணும், எல்லாரும் நம்ம இறந்து போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, போய் எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லி நாங்க உடனே கிளம்பி வந்தோம். சித்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருங்கிறது உண்மைதான். அதனாலதான் உங்களுடைய உயிரை காப்பாத்தி உங்களை திரும்பவும் எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஆமாம்மா அமுதா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சுங்கிற மாதிரி பிளெயினில் வந்து சாக வேண்டியவங்க கார் ஆக்சிடென்ட் ஆனதில் பொழைச்சி திரும்பவும் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இல்லாமல் எங்கள் பொண்ணு ஐஸ்வர்யா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாளோ, நாங்கள் இறந்து போயிட்டோம்னு நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அங்கே நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. ஆமாம், ஐஸ்வர்யா எங்க? ஆமாப்பா கதிரு, நாங்க இல்லைனாலும் நீங்க அவளை நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஐஸ்வர்யா எங்களுக்கு ஒரே பொண்ணு. நாங்க இல்லைன்னு அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. அவளுக்காக தான் கடவுள் திரும்பவும் எங்களை உயிரோட கொண்டு வந்திருக்காரு. எங்கப்பா ஐஸ்வர்யா எங்க? அவளை திரும்ப பார்த்தாதான் எங்களுக்கு உயிரே வரும். அது வந்து மாமா. என்னப்பா கதிரு, ஐஸ்வர்யா உள்ளதானே இருக்கா? அம்மாடி அமுதா, ஐஸ்வர்யாவை கூப்பிடுமா, அவளை பார்க்கணும். செத்து பொழைச்சு உயிரை கையில பிடிச்சு நாங்க வந்ததே அவளுக்காக தான். அவ எங்க? அம்மாடி ஐஸ்வர்யா. ராமலிங்கம், அவ எங்கல இங்க இருக்கா? அவ இல்லலே, அவ ஒருத்தனை காதலிச்சு அவன் கூடயே போயிட்டாளே. என்னமா சொல்றீங்க? ஐயோ ஆமலே ராமலிங்கம், நீங்க இல்லாத இந்த கொஞ்ச நாள்ல இங்க என்னலாமோ நடந்து போச்சுலே. கதிரு, என்னப்பா இதெல்லாம்? அம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து மாமா, தொப்புள் கொடி சொந்த ஒண்ணு தொலைஞ்சு போனதே, அத்து விட்ட காயம் அது ஆறி போனதே, யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது, தாய்ப்புள்ள பாசம் இது எந்த சாமி சேர்க்கிறது, கண்ணுக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மையானதே, காஞ்சி போன கண்ணீர் தடம் ஈரமானதே, பெத்த தாய்க்கு உள்ள வாசம் மறந்து போனதே, அடக்காலம் செஞ்ச கோலம் மாறி போனதே. இப்போ ஐஸ்வர்யா அந்த பையன் வீட்டுல தான் இருக்காமாம்மா.
வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.